ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நவம்பர் 11 to 15 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நவம்பர் மந்த்தில் ஆல்ரெடி 1 to 10 வரைக்கும் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து தேர்ட் வீடியோ நவம்பர் 11லேருந்து 15. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நவம்பர் 11ல் இருக்க நேஷனல் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 4 வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவர் விசிட் உத்தரப்பிரதேஷ்க்கு போனப்போ இந்த ஒரு 4 வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நியூ ட்ரெயினை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்தே பாரத் டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியால 164 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன ரூட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. ஒன்னு வந்து மத்திய பிரதேஷ்ல, ஸோ உத்தரப்பிரதேஷ் டு மத்திய பிரதேஷ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரூட். செகண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ்லயே லக்னோல இருந்து சஹ்ரான்பூர் அப்படின்ற ஊருக்கு, ஸோ உத்தரப்பிரதேஷ்லயே 2 லொகேஷன் கவர் ஆகுற மாதிரி. தேர்ட் பிளேஸ் ஃபிரோஸ்பூர், இது வந்து பஞ்சாப் டு டெல்லிக்கு ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் வந்து போற மாதிரி. தென் ஃபோர்த் வந்து எர்ணாகுளம் வந்து கேரளா அண்ட் பெங்களூர், இந்த 2 ரூட்டுக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு வந்தே பாரத். ஸோ இதுதான் வந்து அந்த 4 நியூ வந்தே பாரத் ட்ரெயின் போகக்கூடிய ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி. ஸோ இது வந்து தமிழ்நாடோட இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செமி ஹைஸ்பீட் ட்ரெயின்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ நம்ம இந்த பனாரஸ் அப்படின்றது உத்தரப்பிரதேஷ்ல, கஜுராஹோ அப்படின்றது வந்து எந்த லொகேஷன்? மத்திய பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ் டு மத்திய பிரதேஷ் ஃபர்ஸ்ட் பார்த்தோமா? ஸோ அதுல இருக்க இது பத்தி இங்க சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்து நீங்க ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இதெல்லாம் வந்து இன்டெப்தா படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த ரூட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் போதும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃபிரோஸ்பூர் டெல்லி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, இந்த 4 வந்தே பாரத்ல ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிரோஸ்பூர் டு டெல்லி 4 ட்ரெயினுக்கு மத்தியில. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பெங்களூர் எர்ணாகுளம் பார்த்தோம்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர் ஸ்டேட் செமி ஹைஸ்பீட் ப்ரீமியம் ட்ரெயின் சர்வீஸ். ஸோ அதனால இதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்டர் ஸ்டேட் செமி ஹைஸ்பீட் ப்ரீமியம் ட்ரெயின் சர்வீஸ் வந்து எந்த சதர்ன் ஸ்டேட்டை வந்து கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. ஸோ இது 3மே வந்து இது கவர் பண்ணுது. ஓகே, எங்கேருந்து கிளம்புதுன்னா பெங்களூர்ல இருந்து கிளம்பி எர்ணாகுளம் போறதுக்கு 3 இன்டர் ஸ்டேட். அதனாலதான் இதை வந்து இன்டர் ஸ்டேட் செமி ஹை ஸ்பீட் பிரீமியம் ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கிளியர்? இது நம்ம தமிழ்நாடுல எந்த பிளேஸ் கவர் ஆகுதுன்னா திருப்பூர், ஈரோடுல இருக்க திருப்பூர், சேலம், கிருஷ்ணராஜபுரம், ஸோ இந்த பிளேஸ்லாம், கோயம்புத்தூர், இதெல்லாம் கவர் பண்ணுது. ஸோ அதனாலதான் இது வந்து இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பத்தி இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து லீகல் எய்ட் டெலிவரி மெக்கானிசம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வச்சிருப்பாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இனாகிரேட் பண்ணியிருப்பாரு இந்த கான்ஃபரன்ஸை. ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் லீகல் எய்ட் டெலிவரி மெக்கானிசம். ஸோ இதுதான் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்ஃபரன்ஸ் இருக்கு. எங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால நியூ டெல்லியில நடந்திருக்கு. ஓகே, தென் உத்தரப்பிரதேஷோட சிஎம் இப்ப யாருன்னு பாத்துக்கோங்க, யோகி ஆதித்யநாத். கவர்னர் வந்து ஆனந்திபென் பட்டேல். கேபிட்டல் வந்து லக்னோ. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து கிஷான்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, மகாவீர், சுவாமி வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ மொத்தம் 3 பார்த்துருக்கோம் இங்க. ஓகேங்களா? ஸோ 2 பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளவுதான். இப்போ லாஸ்டா நம்ம எப்பவுமே போல எக்ஸாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ 4 வந்தே பாரத் பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. டெவலப் பண்ணது ஐசிஎஃப். டோட்டல் வந்தே பாரத் இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 164ல ரூட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு இனாகிரேஷன் பார்த்தோம். எங்கன்னா அந்த இனாகிரேஷன் சுப்ரீம் கோர்ட் டெல்லியில இருக்கு. அங்கதான் வந்து இந்த இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. என்ன இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க? ஸ்ட்ரென்தனிங் லீகல் எய்ட்ஸ் சர்வீஸ் மெக்கானிசம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், இது வந்து பிரைம் மினிஸ்டர் உத்தரப்பிரதேஷ் விசிட் போகும்போது பார்த்தது ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகேங்களா? இப்போ செகண்ட் நியூஸ் பார்ப்போம். இது வந்து பிரைம் மினிஸ்டர் உத்தரகாண்டுக்கு விசிட் போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தது உத்தரப்பிரதேஷ், செகண்ட் பார்க்கறது உத்தரகாண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து அங்க என்ன இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருன்னா உத்தரகாண்டோட ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டெக்ராடன் உத்தரகாண்ட்ல இருக்கு. அதோட சில்வர் செலிப்ரேஷன் 25th இயர் சில்வர் செலிப்ரேஷனை செலிப்ரேட் மார்க் பண்ற விதமா அந்த ப்ரோக்ராம போய் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராம் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சம் விஷயத்தை இன்னாகிரேட்டும் பண்ணியிருக்காரு, சம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸும் போட்டிருக்காரு. ஃபார் எதுக்காகனா செவரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ இதோடைய ஒர்த் பார்த்தீங்கன்னா 8140 crore. ஓகேங்களா? ஸோ
இப்ப இங்க கீழே பார்ப்போம். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 25th மார்க் ஆனிவர்சரி ஆஃப் உத்தரகாண்டோட ஃபவுண்டேஷன் டேவை முன்னிட்டு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் சம் போஸ்டேஜ் ஸ்டாம்போட ஸ்பெஷல் சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இஷ்யூ பண்ணது யாருன்னா உத்தரகாண்டோட போஸ்டல் சர்க்கிள் அவங்க தான் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ தென் வந்து இனாக்ரேஷன். ஸோ இவங்க எந்தெந்த செக்டார்ஸ்லாம் வந்து கவர் பண்ணுறாங்க: ட்ரிங்கிங் வாட்டர், இரிகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், எனர்ஜி, அர்பன் டெவலப்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர்வியூ பண்ணுறாங்க. தென் இனாக்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ராடனோட வாட்டர் சப்ளை கவரேஜ் வந்து ஒரு 23 zones அண்டர் அட்டல் மிஷன் ஃபார் ரிஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீம் கீழே வந்து ஒரு 23 zones வந்து டெக்ராடன்ல வாட்டர் சப்ளைக்காக இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட். தென் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா சாங் டேம் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு 150 million லிட்டர் பர் டே வந்து டெக்ராடன்ல இருக்க இதுக்கு வந்து வாட்டர் சப்ளை பண்ணுது. ஸோ அதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து இந்த 2 ஹைட்ரோ செக்டார் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ல இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜமாராணி டேம் மல்டி பர்போஸ் ப்ராஜெக்ட். இது வந்து உத்தரகாண்ட்ல இருக்க நைனிடால்ல வந்து இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருப்பாங்க. சாரி, இனாக்ரேஷன்ல ஃபவுண்டேஷன் ஸ்டோன். இது வந்து இந்த 2 கீ ஹைட்ரோ செக்டார் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் சாங் டேம், நெக்ஸ்ட் வந்து ஜமாராணி டேம் மல்டி பர்போஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 62 crore வந்து டைரக்டா பேங்க் அக்கௌண்ட் ஃபார்மர்ஸ் 28,000 ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு டைரக்டா வந்து 62 crore ஒரு ஃபார்மருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோட்டல் அலோகேஷன் தான் 62,000 crore. பட் ஒரு ஃபார்மருக்கும் அவங்க எவ்வளோ அமௌண்ட் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்றத சொல்லலை. இது வந்து எந்த ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இதுக்கு கீழே தான் இந்த ஒரு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடந்திருக்கும். ஸோ உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் நேம் வந்து புஷ்கர் சிங் தாமி, கவர்னர் வந்து ஜெனரல் குர்மித் சிங், கேபிட்டல் டெக்ராடன், நேஷனல் பார்க்ஸ் ஜிம் கார்பெட், ராஜாஜி நேஷனல் பார்க். எங்கன்னா உத்தரகாண்ட்ல. ஓகேங்களா. ஜிம் கார்பெட்டும் ராஜாஜியும் எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. ஓகே. ஸோ செலிப்ரேஷன்ஸ் வந்து எங்க நடந்துச்சுன்னா எஃப்ஆர்ஐல தான் நடந்திருக்கு. எஃப்ஆர்ஐனா ஒன்றும் இல்லை, ஃபார்மேஷன் ஆஃப் உத்தரகாண்ட் சம்திங் எதுவும் வரும். அதுதான் மீனிங். எங்கன்னு பார்க்குறேன். இல்லை எஃப்ஆர்ஐனா அது இருக்கு பாருங்க, ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டெக்ராடன். அங்கே தான் வந்து இந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து நடக்குது. ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகே. ஸோ November 9, 2000 தான் உத்தரகாண்ட் வந்து ஃப்ரம் யூபியிலேருந்து தனியாக உத்தரகாண்ட் அப்படின்ட்டு ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதோட 25th ஃபவுண்டேஷன் டேவை தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்காக போஸ்டல் ஸ்டாம்ப் சீரீஸும் ப்ளஸ் காஃபி டேபிள் புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இனாக்ரேஷன் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் வந்து செவரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோட்டல் காஸ்ட் 8,140 crore. என்னென்ன செக்டார்ஸ்ன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் 2 பார்த்தோமா, சாங் டேம், ஜம்ரானி டேம் வந்து நெய்னிதால், சாங் டேம் வந்து டெக்ராடன்ல. அதுக்கப்புறமா ஃபார்மருக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபருக்காக அலாக்கேட் பண்ண அமௌண்ட் 62,000 crore. எந்த ஸ்கீம் கீழேனா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து யூபிக்கு விசிட் போனாரு. செகண்ட் பார்த்த விசிட் வந்து உத்தரகாண்ட்க்கு. இப்போ தேர்ட் நியூஸ் பார்ப்போம். ஸோ தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் கட்டார். இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ். மனோகர் லால் கட்டார் ரெண்டு இதுக்குமே யூனியன் மினிஸ்ட்ரி. ஒன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்குமே இவர் தான், ப்ளஸ் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்குமே இவர் தான் வந்து யூனியன் மினிஸ்டர். ஸோ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹவுஸ்ல பவர் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நெக்ஸ்ட் பண்ண முடியாது. பவர்னா நம்ம பவர் கட்டுன்னு சொல்லுவோம், கரண்ட் இல்லாமல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பவர் கட் ஆயிடுச்சு தானே சொல்லுவோம். ஸோ அதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அர்பன் மொபைலிட்டி இந்தியா கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் குருகிராம் ஹரியானால வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான 18th எடிஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் மொபைலிட்டி நெக்ஸஸ் அப்படின்ற தீம் கீழே தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கான்ஃபரன்ஸ்க்கான தீம் என்ன? அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் மொபைலிட்டி நெக்ஸஸ். கிளியர்? ஸோ
இந்த அர்பன் மொபிலிட்டி இந்த கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசிலேருந்து 2006 ஆரிஜினேட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் 2008 வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 18th UOMI கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் பற்றி தான் இங்கே பேசியிருப்பாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது ஹவுசிங் அர்பன் அஃபேரும் கவர்மெண்ட் ஆஃப் ஹரியானா. இவங்க வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா இன்ஸ்டியூட் ஆஃப் அர்பன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் குருகிராம் மெட்ரோ ரயில் லிமிடெட். இவங்கெல்லாம் கொலாபரேட் பண்ணி தான் இந்த கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த UMI 2025 எக்ஸிபிஷனோட ஜஸ்ட் டிமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸிபிஷன் அப்படின்றது சும்மா படிச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 25 இண்டஸ்ட்ரி அண்ட் கவர்மெண்ட் ஸ்டால்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஃபீச்சர் பண்ணினா எலக்ட்ரிக் வெஹிக்கல், ITS, டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி. ஸோ இதில் எக்ஸிபிஷனும் ஒன்று நடந்திருக்குல்ல. ஸோ அதனால் அது சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லோகோவும் வெப்சைட்டும் PM E-பஸ் சேவா ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மனோகர் லால் கட்டால் என்ன பண்ணியிருப்பாங்க, லோகோ வெப்சைட்டு. எதுக்கு வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி E-பஸ் சேவா ஸ்கீம் இருக்குல்ல, அதுக்காக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிரதான் மந்திரி E-பஸ் சேவா ஸ்கீம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எப்போ லான்ச் பண்ணப்பட்டதுன்னா 2023 ஆகஸ்ட் 16 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 10,000 பஸ்ஸஸ் வந்து அக்ராஸ் இந்தியன் சிட்டிஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எங்கன்னா இந்தியன் சிட்டிஸ் வந்து அபோவ் 3 lakh பாப்புலேஷன்ஸ் இருக்கிற இடத்துல மெயினாக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா UMI அவார்டு. இந்த கான்ஃபரன்ஸில் ஒரு அவார்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 8 கேட்டகரியில் சொல்லியிருக்காங்கப்பா. இது வந்து எக்ஸலன்ஸ் இன் அர்பன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்காக தான் இந்த அவார்டு. ஸோ கேட்டகரி அதுக்கம்மா அவார்டு வாங்கினது யார், எந்த ஆர்கனைசேஷன், எந்த சிட்டி. ஸோ நம்ம தமிழ்நாடுல சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வித் த பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கேட்டகரியில் வின்னராக இருக்காங்க. யாருன்னா MTC. ஸோ MTC பஸ் தானே இப்போ போயிட்டுருக்கு நம்மளதுல, மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ நம்ம யோசிக்கலாம், பிங்க் பஸ்ன்னு ஒன்று விட்டாங்க, அது என்ன நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேங்க. கூட சீட்லாம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அது நீங்கள் அந்த பஸ்ஸில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இவங்களுக்கு எப்படிடா வின்னர் பொசிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்நாடகாவில் உபாலி தார்வாட் சிட்டியில் இருக்க உபாலி தார்வாட் BRTS கம்பெனி லிமிட்டெடுக்கு கமெண்டேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வின்னர், கமெண்டேஷன், அதுக்கப்புறமா ஸ்பெஷல் மென்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. தென் செகண்ட் ராஜஸ்தான். தென் கேட்டகரி இன்னொரு கேட்டகரி நான் மோட்டரைஸ்டு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இன்னொரு கேட்டகரி மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ஃபினான்சிங் மெக்கானிசம். நெக்ஸ்ட் சிட்டி வித் த பெஸ்ட் கிரீன் டிரான்ஸ்போர்ட் இனிஷியேட்டிவ். ஸோ கிரீன் டிரான்ஸ்போர்ட் இனிஷியேட்டிவ்ல எந்த 2 ஸ்டேட் கவர் ஆகுதுன்னா ஹைதராபாத், தெலுங்கானாவும் கேரளாவும் கவர் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து திரும்ப வந்து நம்ம மெட்ரோ ரயில் வித் த பெஸ்ட் மல்டி மாடல் இன்டகிரேஷனில் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் தான் வந்து வின்னர் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அதனால இதையும் பார்த்துக்கோங்க. மெட்ரோ ரயில் வித் த பெஸ்ட் பேசஞ்சர் சர்வீசஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபிகேஷனில் சென்னை தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்காங்க கமெண்டேஷன் அப்படின்ற இதுல. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பேசஞ்சர் சாட்டிஸ்ஃபிகேஷன் தானே சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் டு விம்கோ நகர் போகிற ரூட்டில் வந்து நடுவிலே இப்போ ட்ரெயின் இருந்து எல்லாருமே அந்த டனல்குள்ளேயே நடந்து வெளில வந்தாங்க. ஸோ அதில் என்ன நம்ம வந்து பேசஞ்சரோட சாட்டிஸ்ஃபிகேஷன் பார்க்க முடியும். ஸோ அப்போ சர்வீஸ் ஒழுங்காக இல்லாததுனால தானே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு எப்படி இங்கே பேசஞ்சர் சர்வீஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இது மறக்காது. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்குமே எதுனா ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மறக்காது. ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாடு சென்னைன்றதுனால அதுக்கப்புறமா அதெல்லாம் படிச்சுட்டோம். அதே மாதிரி க்ரீன் இதுக்கு நான் சொல்லியிருந்தேன், கேரளாவும் ஹைதராபாடும் வாங்கியிருப்பாங்க, தெலுங்கானாலேருந்து ஹைதராபாத் வாங்கியிருப்பாங்க. அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஆனால் மொத்தமாகவே ஒரு வாட்டி நீங்கள் அந்த பாக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. தென் நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இவங்க தான் வந்து இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்பரேஷன் செகண்ட் ப்ரைஸ். தேர்ட் எம்பசி ஆஃப் ஸ்பெயின் வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா UMI 2025 எக்ஸிபிஷன் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் எக்ஸிபிஷனுக்காக கொடுத்த ஒரு 3 ப்ரைஸ் தான் இந்த இது. ஸோ அதில் யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வேணால் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. மிசோராமோட டிராஃபிக் அவார்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு மிசோராம்லேருந்து எய்ஸ்பால் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. தென் ரன்னிங் ட்ராஃபி ஃபார் த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி, இது வந்து பெஸ்ட் அர்பன் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் டியூரிங் த ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேட் இதில் கவர் ஆயிருக்கு. வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, ஒடிஷா, இந்த 3 ஸ்டேட்டுமே இதில் கவர் ஆயிருக்கு. ஸோ அது பார்த்துக்கோங்க. பெஸ்ட் பேசஞ்சர் சர்வீஸ்ல நியூ டெல்லியிலேருந்தும் வந்திருக்காங்க. ஸோ நியூ டெல்லி, சென்னை ரெண்டுமே கவர் ஆகுது. மோஸ்ட் இன்னோவேட்டிவ்ல வந்து கேரளா பிளஸ் மகாராஷ்டிரா, ஸோ இதுல இருக்க சிட்டிஸ் வந்து கவர் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் மோட்டரைஸ்டு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல வந்து உதய்பூர், ராஜஸ்தான்ல இருக்க உதய்பூர் மட்டும் கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா. அவ்வளவுதான். இந்த டேபிள் ஈஸியா தான் இருக்கும், படிச்சிடலாம். அதே மாதிரி இந்த கான்ஃபரன்ஸ் UMI 2026 கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் வந்து எப்போ நடக்க போகுதுன்னா October 23 to 25 அடுத்த வருஷம் 2026ல ஒடிஷால நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் நயாப் சிங் சைனி, கவர்னர் வந்து அஸ்வின் குமார் கோஷ், கேபிட்டல் வந்து சண்டிகர், ஜுவாலஜிக்கல் பார்க் அங்கே என்ன இருக்குன்னா சுரீந்தர் சிங் மெமோரியல் மினி, அதுக்கப்புறமா ரோத்தாக் அப்படின்ற ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்கு. ஸோ இது சிம்பிள். என்ன அர்பன் மொபிலிட்டி இந்தியா கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் இனாகிரேட் பண்ணது யாரு, இது எங்க நடந்துச்சு, குருகிராம். அடுத்த வருஷம் எங்க நடக்க போகுதுன்னா ஒடிஷால புவனேஸ்வர்ல தான் நடக்க போகுது. ஓகே. எத்தனாவது எடிஷன்னா 18வது எடிஷன். இப்போ நடந்தது 18th எடிஷன். ஆர்கனைசர்ஸ் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் ஹரியானா, IUT, இந்தியா, GMRL இவங்கெல்லாம் கொலாபரேட் பண்ணி தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தீம் வந்து அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் மொபைலிட்டி நெக்ஸஸ். ஸோ இதுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா PM E-பஸ் சேவா ஸ்கீம் பற்றி பார்த்துருப்போம். ஸோ UMI வந்து கான்ஃபரன்ஸ் 2026ல எங்கே நடக்க போகுது, எந்த டேட்டில் நடக்க போகுது அப்படின்றது கூட கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் இந்த நியூஸ். ஓகேங்களா. இது வந்து 18th அர்பன் மொபைலிட்டி இந்தியா கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்போ, தீம் அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் மொபைலிட்டி நெக்ஸஸ். ஓகே, கிளியர். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். எல்லாமே பெரிய பெரிய நியூஸ் தான் நேஷனல் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனோகர் லால் கத்தார், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நேஷனல் அர்பன் கான்க்ளேவ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர், அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. தென் வந்து சம் ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸும் வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா டம்ப் சைட் ரெமிடியேஷன் ஆக்சிலரேட்டட் ப்ரோக்ராம் DRAP அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து அர்பன் இன்வெஸ்ட்மெண்ட் விண்டோ. ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் யூனிட், அதுக்கப்புறமா ஜல் ஹை ஜனானி அப்படின்ற ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. எந்த கான்க்ளேவ்ல பார்த்தீங்கன்னா நேஷனல் அர்பன் கான்க்ளேவ் 2025ல. ஓகே. ஸோ இது எல்லாமே எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில தான் நடந்திருக்கு இந்த கான்க்ளேவ். ஓகேங்களா. ஸோ இதுக்கான தீம் பார்த்துக்கோங்க, சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ இந்த கான்க்ளேவ்க்கான தீம் வந்து சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதுக்கான தீம். நெக்ஸ்ட் டம்ப் சைட் ரெமிடியேஷன் ஆக்சிலரேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இனாகிரேட் பண்ணதுல. ஸோ இதுல இந்தியாவோட விஷன் வந்து என்னன்னா லக்ஷயா ஜீரோ டம்ப் சைட் வந்து செப்டம்பர் 2026க்குள்ள அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு டார்கெட்டோட தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த DRAP அப்படின்ற ஒரு இயர் லாங் மிஷன் மோட் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆல் வேல்யூபிள் அர்பன் லேண்ட் வந்து கம்யூனிட்டி யூஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக ரீக்ளைம் பண்றதுக்காக தான். ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸ், இந்த ஃபர்ஸ்ட் இதுவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் KMU பார்த்தோமா. ஸோ இதில் வந்து ஸ்வச் பாரத் மிஷன் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் யூனிட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேரும்
அவங்க தான் இது பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ல நியூ டெல்லியில. ஸோ இது வந்து இந்த கேஎம்யூ அப்படின்றது வந்து கெப்பாசிட்டி பில்டிங் நாலேஜ் ஷேரிங்க்கு ஒரு நேஷனல் பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தது அர்பன் இன்வெஸ்ட்மெண்ட் விண்டோ. இது வந்து ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டோட ஒரு இனிஷியேட்டிவ். அண்டர் யாரோட கைடன்ஸ் கீழேனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே தான். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இந்தியன் சிட்டிஸ்ல. எதுக்காகனா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காகவும் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அஃபோர்டபுளா. ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த அர்பன் இன்வெஸ்ட்மெண்ட் விண்டோ அப்படின்றது. நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, ஆனா இந்த அர்பன் இன்வெஸ்ட்மெண்ட் விண்டோக்காக யார் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ரெண்டு பேருமே. ஓகே. தென் வந்து லாஸ்ட் இனிஷியேட்டிவ் என்ன பார்த்தோம், ஜல் ஹை ஜனனி. ஸோ இது எதுக்காகனா இந்த அட்டல் மிஷன் ஃபார் ரிஜுவினேஷன் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அம்ருத் இருக்குல்ல, ஸோ இதோடைய ஆந்தம் தான் இந்த ஜல் ஹை ஜனனி அப்படின்றது. இது வந்து என்ன ஹைலைட் பண்ணுதுன்னா நம்ம டெய்லி லைஃப்ல வாட்டரோட இம்பார்ட்டன்ஸை ஹைலைட் பண்ணி தான் வந்து இந்த ஜல் ஹை ஜனனி அப்படின்ற ஆந்தம் வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஃபியூச்சரில் வாட்டர் வந்து சேவ் பண்ணணும், இதை வந்து பீப்புளுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆந்தம். ஸோ எந்த ஸ்கீமோட இது ஆந்தம் பார்த்தீங்கன்னா அம்ருத். ஸோ அட்டல் மிஷன் ஃபார் ரிஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட ஆந்தம் தான். ஸோ இது வந்து நேஷனல் அர்பன் கான்க்ளேவ் நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஆர்கனைசர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர். பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஹவுசிங் அர்பன் அஃபேரோட யூனியன் மினிஸ்ட்ரி. இதில் லான்ச் பண்ண இனிஷியேட்டிவ் மொத்தம் 4. ஒன்று வந்து டிராப்பு, யூஐ வின், எஸ்பிஎம் கேஎம்யூ, ஜல் ஹை ஜனனி. இந்த கான்க்ளேவ்க்கான தீம் சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ். அவ்வளோதான் இந்த நியூஸை. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனோட ஒரு R&D ஹார்ம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இவங்க ஐஐடி காந்தி நகரோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இண்டிஜினியஸ் டெலிகாம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இது ரொம்ப சின்ன நியூஸ் தான். நான் அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸாம் மீன்ஸ் பார்த்துக்கிட்டாலே அதுலேயே எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ MOU சைன் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ் ஐஐடி காந்தி நகரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு எந்த மினிஸ்ட்ரிக்கு இல்லைனா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். எதுக்காக, டெலிகாம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இன்னோவேஷனுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூகுள் இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் அத்தாரிட்டேட்டிவ் ஹைவே இன்ஃபர்மேஷன் வந்து கூகுள் மேப்ஸ் வந்து வியா த API சேது அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கொடுக்கறதுக்காக. ஸோ இது வந்து சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் யூசரோட கன்வீனியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த கூகுள் இந்தியாவோட கொலாபரேட் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ த்ரூ எந்த பிளாட்ஃபார்ம் மூலமானு பார்த்தீங்கன்னா API சேது இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தமிழ்நாடு வந்து அவங்களோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன்ஸ் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்ற வெஹிக்கல் வந்து லான்ச் பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகே. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உமனோட ஹெல்த்தை வந்து மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் மூலமா என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த WWW இனிஷியேட்டிவ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இனிஷியேட்டிவ் பேர் என்னன்னா உமன்ஸ் வெல்னஸ் ஆன் வீல்ஸ். ஸோ இதுக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 41 crore. இதில் வந்து 38 மொபைல் யூனிட்ஸ் வந்து அக்ராஸ் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸில் கவர் பண்ணுற மாதிரி. தென் ஃப்ரீ HPV வேக்சினேஷன்ஸ் வந்து கேர்ள்ஸ் லெஸ் தென் 14 ஏஜில் இருக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து சைல்டு மெச்சூரிட்டி ஃபண்டுமே வந்து இதில் இது பண்ணியிருக்காங்க. ஒரு 118 கேர்ள்ஸ்க்காக 50,000 rupees மெச்சூரிட்டி ஃபண்டு. ஓகே. ஸோ இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும்.
இது மெயினா என்னன்னா இந்த பிரீஸ்ட் அண்ட் செர்விக்கல் கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் அதை இயர்லியா டிடெக்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த WWW இனிஷியேட்டிவ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் உமன்ஸ் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஒரு வழியா நவம்பர் 11 இருக்க நேஷனல் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நவம்பர் 12 இருக்க நேஷனல் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப நெட் ஸ்லோவாக இருக்கு. நவம்பர் 12 பார்ப்போமா நேஷனல் அஃபேர்ஸ். ஸோ நவம்பர் 11 கம்ப்ளீட்டாக நேஷனல் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நவம்பர் 12 இருக்க நேஷனல் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னா யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர், இவர் வந்து கோஆப்ரேஷன் அண்ட் ஹோம் அஃபேர்ஸ்க்குமே இவர் தான் வந்து மினிஸ்ட்ரியா இருக்காரு. இவங்க கோஆப் கும் 2025 அப்படின்றத இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அர்பன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் செக்டார் வந்து நியூ டெல்லியில நடந்திருக்கு அப்போதான். ஓகேங்களா, அங்க வந்து இவர் ஒரு 2 டிஜிட்டல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து சஹாகர் டிஜிபே, இன்னொன்று சஹாகர் டிஜி லோன் அப்படின்ட்டு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கிங் இந்தியாவில் மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அதனாலதான் வந்து கோஹாப் கும்ப, ஓகேங்களா, கோஹாப். ஸோ அப்படின்னா கோஆபரேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஈஸியா. சஹாகர் டிஜிபே, சஹாகர் டிஜி லோனு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷத்தை இன்டர்நேஷனல் இயர்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணாங்க. அது தெரியும் நம்மளுக்கு. யுனைடெட் நேஷனும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தான் சேர்ந்து கோஆபரேட்டிவ் செக்டரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்த வருஷத்தை வந்து இப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா அந்த கான்ஃபரன்ஸ்க்கான இந்த தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசிங் ட்ரீம்ஸ் எம்பவரிங் கம்யூனிட்டிஸ். டிஜிட்டலைசிங் ட்ரீம்ஸ் டிடிஇசி. ஸோ அதுதான் டிஜிட்டலைசிங் ட்ரீம்ஸ் எம்பவரிங் கம்யூனிட்டிஸ். இந்த தீம் தான் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு. ஓகேங்களா, இந்த கோஹாப் கும்ப அதில் வந்து என்னெல்லாம் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டெல்லி டிக்ளரேஷன் அப்படின்றத வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா ஒரு 5 இயர் பிளான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. 2030 வரைக்கும் ரோட் மேப் போட்டிருக்காங்க. இது வந்து பிளான் வந்து சொசைட்டிஸை வந்து மாடர்னைஸ் பண்ணவும் ப்ளஸ் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும். எதுனா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் அண்ட் கிரெடிட் சொசைட்டிஸை. தென் சஹாகர் டிஜிபே நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு நியூ டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் கோஆபரேட்டிவ் பேங்க்காக எடுத்துட்டு வந்தது. இது வந்து லைக் ரியல் டைம் டிரான்சாக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து யூபிஐ இன்க்ளூட் ஆகி ப்ளஸ் கார்ட் பேஸ்டு சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் உள்ள கஸ்டமர்ஸ்க்கு ஃபீச்சர் எடுத்துட்டு வந்திருக்க ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான். நெக்ஸ்ட் வந்து சஹாகர் டிஜி லோன். இது வந்து ஒரு ஆன்லைன் லெண்டிங் சொல்யூஷனா. ஸோ இதுவுமே வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இதெல்லாம் எனேபிள் பண்றாங்க. எப்படின்னா லோன் டிஜிட்டலி வந்து மானிட்டர் பண்றது, ஃபாஸ்டரா லோன் அப்ரூவ் பண்றது, கிரெடிட் அனாலிசிஸ் வந்து எஃபிஷியண்டா எடுத்துட்டு போறது. ஸோ இந்த மாதிரி இதுக்காக. ஓகே, ஸோ இந்த சஹாகர் டிஜிபே டிஜி லோனை வந்து டெவலப் பண்ணது யாருன்னா NAFCUB. இவங்க வந்து நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட கொலாபரேட் பண்ணி தான் இந்த இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. தென் 1 UCB பர் டவுன் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட் அப்போ அமித்ஷா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 1 யூசிபினா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் எவ்ரி இந்தியன் சிட்டிஸ்ல இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் பாப்புலேஷன் ஓவர் 2 lakh இருக்கிற சிட்டிஸ் வித்தின் 2030க்குள்ள. ஓகேங்களா, ஸோ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்து என்ன ஆயிருக்குன்னா டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 2.8%. ஸோ குட் 2.8 0.06% கிட்ட வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் பர்ஃபார்மிங் அசெட் பர்ஃபார்மிங் அசெட்னு 2 இருக்கு. ஸோ பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்றது வந்து சிம்பிள். பேங்க் வந்து லோன் கொடுத்துருக்காங்க, சம்திங் லோன் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கொடுக்கும்போது அந்த இண்டிவிஜுவல் பர்சன் கரெக்டாக அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணாங்கன்னா ஸோ தட் இஸ் கால்ட் பர்ஃபார்மிங் அசெட். பட் தட் பர்சன் டஸ் நாட் ரீபே த அமௌண்ட், திஸ் இஸ் கால்ட் நான் பர்ஃபார்மிங் அசெட். ஓகே, ஸோ அதுதான் இப்போ பேங்க்குக்கு நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா அது லாஸ்ட்ல தான் போகும். ஸோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ
ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ்ல. நெக்ஸ்ட், இன்ஸ்பேஸ், இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர், இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கீழே வரவங்க. இவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வென்ச்சர் கேபிட்டல் லிமிடெடோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வென்ச்சர் கேபிட்டல் லிமிடெட் வந்து சிட்பியோட ஒரு ஓலி ஓன்டு சப்சிடரி தான். எங்க இருக்குன்னா அகமதாபாத், குஜராத்ல. ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா லான்ச் பண்றாங்க. என்னன்னா இன்ஸ்பேஸ் சிட்பி ஸ்பேஸ் வென்ச்சர் ஃபண்ட் அப்படின்ட்டு. இதுக்கான வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளவு அலோகேட் பண்றாங்கன்னா 1000 crore வந்து அலோகேட் பண்றாங்க. ஃபார் யாருக்காகனா இந்தியாவோட ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் அண்ட் என்டர்பிரைசஸ்க்காக. ஓகேங்களா. ஸோ இதுல வேற நம்ம இங்க பாருங்க, இந்த அபவுட் இன்ஸ்பேஸ் சிட்பி ஸ்பேஸ் வென்ச்சர் ஃபண்ட்னு இருக்குல்ல. ஸோ இதை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஃபண்டு வந்து அக்டோபர் 2024 வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. SVCL தான் வந்து ஃபண்ட் மேனேஜராகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபண்ட் டெப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கீழே ஓவர் 5 இயர்ஸ்க்கு 2025 2030 வரைக்கும் 10 crore to 60 crores பர் கம்பெனிக்கு இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா 40 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத்தை வந்து சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு இதுவை தான் வந்து இந்த இது வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ FY26 ஸ்டார்ட் ஆகி FY30 வரைக்கும். தென் வந்து ஆனுவல் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து இப்போ 150 crore ஸ்டார்ட் ஆகி 250 crore ரைஸ் பண்றது தான் வந்து இது பிளான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த FY 5 வருஷத்துல 150 ஸ்டார்ட் ஆகி 250 அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் டார்கெட் ஏரியாஸ்லாம் ஜஸ்ட் சும்மா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து நம்மளோட இந்தியாவோட விஷன், இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023. ஸோ இதை சப்போர்ட் பண்ற விதமாக தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்ஸ்பேஸோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா அகமதாபாத், குஜராத். சேர்மன் வந்து பவன்குமார் ஜியோன்கா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் பேர் என்னன்னா மித்ரா சக்தி. ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடக்கிற ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். எத்தனாவது எடிஷன்னா 11th எடிஷன். எங்க நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலாகாவி, கர்நாடகாவில் பெலாகாவி அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து இந்த மித்ரா சக்தி அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இது எடிஷன் 11th. வென்யூ வந்து ஃபாரின் ட்ரைனிங் ரோட், பெலாகவி, கர்நாடகாவில். ஓகேங்களா. பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ராஜ்புட் ரெஜிமெண்ட்லேருந்து ஒரு 170 பர்சனல்ஸும், ஸ்ரீலங்காலேருந்து கஜாபார் ரெஜிமெண்ட்லேருந்து 135 பர்சனல்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஏர்ஃபோர்ஸ் வந்து 20 வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்தும், SLA ஸ்ரீலங்கான்லேருந்து 10 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மித்ரா சக்தி அப்படின்றது ஃபர்ஸ்ட் எப்போ லான்ச் பண்ணப்பட்டதுன்னா 2013. லாஸ்ட் இயர் எப்போ எங்கே நடந்துச்சுன்னா ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. இந்த வருஷம் இந்தியாவில் நடக்குது. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட், இந்தியா வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிம்ரென் பைனியல் கான்ஃபரன்ஸ் அப்படின்றத லான்ச் பண்றாங்க. ஹோஸ்ட் கண்ட்ரி யாருன்னா இந்தியா தான். ஓகேங்களா. ஸோ இது எங்க நடக்குது? கொச்சி, கேரளால நடக்குது. இதோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் ஹெல்த், மெரைன் எக்கோசிஸ்டம் ஹெல்த், சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ், ஓஷன் அப்சர்வேஷன், ட்ரெக் ட்ரிவன் மெரைன் இன்னோவேஷன், யூத் என்கேஜ்மெண்ட், இதெல்லாம் தான் ஃபோக்கஸ் ஏரியா. பைலட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் 50+ ரிசர்ச்சர்ஸ் வந்து பிம்ஸ்டெக் கண்ட்ரீஸ்லேருந்து கொலாபரேட்டிவ் மெரைன் ரிசர்ச்காக வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளோட நெய்பர்ஹுட், ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஈஸ்ட், இண்டோ பசிபிக் அண்ட் மகாசாகர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா. அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள் தான். நெக்ஸ்ட், இந்தியன் ஆர்மி வந்து எக்ஸசைஸ் பிரம்மாஷிரா அப்படின்றது வந்து குஜராத்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸா. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம த்ரிஷூல் அப்படின்றது பார்த்துருப்போம். கரெக்டா. ஸோ ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ். ஸோ இது வந்து ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டி வந்து அக்ராஸ் லேண்ட், சி, ஏர் இதில் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ எக்ஸசைஸ் பிரம்மாஷிரா. ஸோ குஜராத்தில் கட்ச் அப்படின்ற பிளேஸில் ரான் அண்ட் க்ரீக் செக்டாரில் தான் வந்து இந்த இது வந்து எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதுக்கப்புறமா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இவங்க எல்லாருமே தான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து AVPL இன்டர்நேஷ்னல். இவங்க வந்து CSE கவர்னன்ஸ் சர்வீஸ் லிமிட்டடோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜி வந்து ரூரல் என்டர்பிரைசஸ்ல இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான்.
இதுல அந்த ஏவிபிஎலோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து விராஜ் யூஏஎஸ் அக்ரி ட்ரோன்ஸும் ட்ரெயின் ரூரல் ஆண்டர்பிரினர்ஸ் இது வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஆக்சஸ் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த சிஎஸ்சியோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் ஆக்சஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து November 13 பார்ப்போம். ஸோ November 13ல நேஷனல் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங்கோட மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விஷயம் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னா சஸ்டைனபிள் ஆர்கனைசிங் ஆஃப் ஃபிஷரிஸ் இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ரூல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து யூனியன் பட்ஜெட் 2025 to 2026 கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணி என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணுது சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ் அண்ட் அன்லாக் இந்தியாவோட மெரைன் பொட்டன்ஷியலுக்காக. ஓகேங்களா, இப்போதைக்கு இது வந்து எதுக்கு கீழே நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டரியல் வாட்டர்ஸ், கான்டினென்டல் ஷெல்ஃப், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அண்ட் அதர் மெரிடைன் ஜோன் இது கீழே தான் வந்து இந்த விஷயத்த வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தென் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஹைலாண்ட் அண்ட் லக்ஷ்வதீப் ஹைலாண்டு, ஸோ இதை வந்து என்ன பண்ண போறாங்க, இதுலயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. தென் சஸ்டைனபிள் ஹார்னசிங் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் EEZ ரூல். ஸோ இதுக்கான ப்ரியாரிட்டிஸை ஆக்சஸ் பாஸ், சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா படிச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் நம்ம டேரெக்டாகவே இந்த எக்ஸாம் பார்த்துடலாம். என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த இது பார்த்துக்கோங்க. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஃபோக்கஸ் ஏரியா 2 ஐலாண்டு, ஒன்று அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், இன்னொன்று வந்து லக்ஷதீப் ஐலாண்டு. ஆப்ஜெக்டிவ் என்னென்னா ஃபிஷர்மேன் எம்பவர் பண்ணணும் கோஆப்ரேட்டிவ்ஸ்லையும் அண்ட் FFPOஸ்லையும். தென் வந்து சஸ்டைனபிள் டீப் சி ஃபிஷிங் இதுவும் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது தான். சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது எந்த ஸ்கீம்ஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா, FIDF இது ரெண்டுத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ன டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னா ரீஆல்கிராஃப்ட் போர்ட்டல் வந்து ஆன்லைன் ஆக்சஸ் பாஸஸ்க்காகவும் அண்ட் எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேஷன் இன்டகிரேட் பண்ணுறதுக்காகவும். ஆக்சஸ் பாஸ் வந்து விசில்ஸ்க்கு வந்து மேண்டேட்டரியாக கொடுத்துருக்காங்க. மோர் தென் 24 மீட்டர் இருக்கணும். வேலிட் வந்து 3 years. ஓகே, ஸோ அவ்வளோதான், இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் நியூஸ் இதில் சிவராஜ் சிங் சௌகான் இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் ஷெட் மகோத்சவ் குந்தூர் ஆந்திர பிரதேஷ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது அதில் வந்து என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா வேங்கலையா பாலம் டேங்க் ரெஜுவினேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றத வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.20 crore. இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் இந்த WDCன்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கு கீழே தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராஜெக்டோட நேம் பார்த்துக்கோங்க வேங்காலயா பாலம் டேங்க் ரெஜுவினேஷன் ப்ராஜெக்ட். ஸோ பட்ஜெட் வந்து ஆந்திர பிரதேஷ்ல ரூரல் ரோடுக்காக அலோகேட் பண்ணது 380 crore. ஸோ இதோட எய்ம் என்னன்னா வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஃபார் எதுக்காகனா கிளைமேட் ரெசிலியன்ட் அண்ட் வாட்டர் செக்யூர் ரூரல் எக்கனாமிக்காக. ஓகேவா, இம்ப்ளிமெண்ட் பண்ண மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். அவ்வளோதான் இது. ஸோ இதில் வந்து அவார்டும் வந்து இது பண்ணியிருக்காங்க வாட்டர் ஷெட் ஆஃப் ஜான் பகிதரி கப் அப்படின்ட்டு. இதில் வின்னர்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ஷெட் புனா உருத்தன் அப்படின்ற ஒரு மிஷனையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேங்கபாளையம் ப்ராஜெக்ட் தான் 1.20 crore. ஸோ இது பார்த்துக்கோங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே நம்ம சரி எதுக்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் காம்போனன்ட் ஆஃப் பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா இதுக்கு கீழே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இது வந்து 150 year ஓல்டு. ஸோ இதை வந்து ரிவைவ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் வாட்டர் ஷெட் கான்ஃபரன்ஸில் நடந்த ஹைலைட் பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்தியா வந்து ஆனுவல் ரெயின்ஃபாலில் டியூரிங் மான்சூனில் பார்த்தீங்கன்னா 75% கிட்ட வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஆந்திர பிரதேஷோட சிஎம் பார்த்துக்கோங்க. கவர்னர் வந்து அப்துல் நசீர். நேஷனல் பார்க் வந்து ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க், பப்பிகொண்டா நேஷனல் பார்க். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம்.
இது என்னன்னா JSW எனர்ஜி கமிஷன் அவங்களோட இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிரீன் ஹைட்ரோஜன் பிளான்ட் தான். எங்க இது பண்ணிருக்காங்கன்னா விஜயநகர் கர்நாடகால இருக்கு. ஸோ இது எதுக்கு கீழே பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன் அண்ட் PLI ஸ்கீம் டிரான்ச்சி 1 இதுக்கு கீழே தான் வந்து இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல வந்து ஒரு 3800 டன் பர் ஹேனம் வந்து கிரீன் ஹைட்ரோஜனும் பிளஸ் 30,000 டன் பர் ஹேனம் கிரீன் ஆக்சிஜன் வந்து JSW ஸ்டீலோட DRI யூனிட் வந்து சப்ளை பண்றாங்க. ஸோ இது வந்து எந்த ப்ரோக்ராமோட ஒரு பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6800 டன் பர் ஹேனம் அலாகேஷன். ஸோ இதுல ஒரு பார்ட்டு தான். எதுக்கு கீழேனா SCCIயோட சைட் ப்ரோக்ராமுக்கு கீழே ஒரு பார்ட் இது. ஸோ இவங்களோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 GW ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி பிளஸ் வந்து 40 GW எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து 2000 FY 2030 வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான். அதே மாதிரி இதை வந்து எதோட அலைன் பண்ணியிருக்காங்கன்னா கிரீன் ஹைட்ரோஜன் பர் ஹேனம் 2030. ஸோ இதுல வந்து 5 மில்லியன் டன் இது கூட வந்து அலைன் பண்ணணும் அப்படின்ட்டு. தென் வந்து MOU JSW ஸ்டீயோடவும் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா, இந்த சைட்க்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன் ஃபார் கிரீன் ஹைட்ரோஜன் டிரான்சிஷன். இந்த ப்ரோக்ராம் இதை யார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே வராங்க. இவங்க வந்து பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து ஜூலை டு செப்டம்பர் மந்த்துக்கானது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா Q2 ஜூலை டு செப்டம்பர் ஆஃப் FY 26ல ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 5.2% கிட்ட வந்து என்ன ஆயிருக்குன்னா இது கம்மியாயிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, 5. அப்புறமா வந்து LFPR வந்து பாத்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து 55ல இருந்து 55.1 வந்து வந்திருக்கு. ஸோ இது 2 ரேட் மட்டும் பார்த்துக்கோங்க. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இவங்க வந்து அவங்களோட MOU வந்து ரினியூ பண்றாங்க. யாரோட அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச்சோட அண்ட் ICMR இருக்காங்களே டு எவிடன்ஸ் பேஸ்ட் ஹெல்த் கேர் டெலிவரி வந்து இந்தியாவில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, ஸோ இதுல வந்து ஒரு 2 ஸ்கீம் வந்து இவங்க ஃபுல்லா கவர் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கியா யோஜனா, இன்னொன்னு ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெனியூ பண்றத கவர் பண்றாங்க. அந்த 2 ஸ்கீம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் MOU வந்து இதுக்காக எப்போ சைன் பண்ணப்பட்டிருக்குன்னா 2019ல. ஓகே, ஸோ இது வந்து ஒரு AI பேஸ்டு டயக்னோஸ்டிக் அண்ட் EHR. தென் வந்து கொலின்ஸ் இந்தியா ஆப்ரேட்டர், கொலின்ஸ் ஏரோஸ்பேஸ். இவங்க USAவோட ஒரு சப்சிடியரி. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து அவங்களோட நியூ ஆப்ரேஷன் சென்டர் வந்து கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப்மெண்ட் போர்டில் ஏரோஸ்பேஸ் பார்க் பெங்களூர் இருக்கு, அங்கதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100 மில்லியன் இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்க்காக. யாருன்னா கொலின் ஏரோஸ்பேஸ். ஓகே, தென் நிர்மலா சீதாராமன் யூனியன் மினிஸ்டர் ஃபினான்ஸ். இவங்க வந்து குவாஹாத்தி கேட்வே டெர்மினல் அண்ட் ஜெட்டி அப்படின்றது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மாடர்ன் ரிவர் ஃபெரி டெர்மினல் வந்து எந்த ரிவருக்கு மேலே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா பர்மபுத்ரா ரிவருக்கு மேலே. அவங்க வந்து அந்த ஸ்டேட் விசிட் போயிருந்தாங்க, அப்போதான் வந்து இதை வந்து பில்ட் பண்றதுக்கு இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நியூ டெர்மினல் வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமோட ஹைலேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் சொசைட்டி அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. டோட்டலா இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 304.95 crore. ஓகேங்களா, ஸோ டோட்டல் காஸ்ட் டெவலப் பண்ணது யாரு, எந்த ரிவர் மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க, எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மாடர்ன் ரிவர் ஃபெரி டெர்மினல். ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2-day நேஷனல் சைபர் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டைட்டில் என்னன்னா சைபர் பாரத் சேது பிரிட்ஜிங் ஸ்டேட்ஸ் அண்ட் செக்யூரிங் பாரத் அப்படின்றது. ஸோ இது எதுக்காகனா சைபர் அவேர்னஸ் ரெடினஸ் ரெஸ்பான்ஸ் கேப்பபிலிட்டிஸ் வந்து திரிபுரால அகர்தாலா அப்படின்ற பிளேஸ்ல வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட செக்ரட்டரி வந்து இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாரு, டைரக்டரேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் திரிபுரா. ஸோ இவங்க
கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்சி டீம் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து தான் கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுராவோட சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2025 அப்படின்னு லான்ச் பண்ணியிருப்பாங்க 2.0. தென் திரிபுராவோட சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த் அப்படின்ட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கான மேஸ்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷமித்ரா. அதுக்கான மேஸ்கட் என்னன்னா ரக்ஷமித்ரா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா மனோகர் லால் கத்தார், மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸோட இவங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 1 மெகாவாட் வெனாடியம் ரெடக்ஸ் ஃப்ளோ பேட்டரி, வெனாடியஸ் ரெடக்ஸ் ஃப்ளோ பேட்டரி சிஸ்டம் 3 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்டது. எங்கன்னா என்டிபிசி எனர்ஜி டெக்னாலஜி ரிசர்ச் அலையன்ஸ் அங்கே தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது என்டிபிசி லிமிட்டடோட ஆர்என்டி சென்டர் தான். ஓகே. ஸோ எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் நொய்டாவில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து எத்தனை மெகாவாட் கெப்பாசிட்டின்னு பார்த்துக்கோங்க, 3 மெகாவாட். அது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஸோ November 13 நேஷனல் அஃபேர்ஸ் கம்ப்ளீட். இப்போ November 14 நேஷனல் அஃபேர்ஸ். ஸோ November 13 வரைக்கும் நேஷனல் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. இப்போ வந்து November 14 நேஷனல் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்டர் மன்சுக் மந்தாவியா ஒரு 2 டே நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர்ஸ்க்காக ஒரு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆர்கனைஸ் பண்ணது லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி, இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா நியூ டெல்லியில். ஸோ இதில் வந்து இவங்க ஒரு டிஜிட்டல் டூல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன டூல்னா டிஜிட்டல் லேபர் சோக் அப்ளிகேஷனு, அதுக்கப்புறமா வந்து ஆன்லைன் பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் செஸ் கலெக்ஷன் போர்ட்டல். இது வந்து அவங்களோட டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் வெல்ஃபேர் டெலிவரி வந்து BOCW செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து இந்த ஒரு 2 டிஜிட்டல் டூல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஃபரன்ஸோட எய்ம் இது என்ன ஃபோக்கஸ் பண்ணுது, எந்த ஸ்கீமை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கீம். இது இப்போ தானே ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீமை ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்கரேஜ் பண்ணுற விதமாக. அதுக்கப்புறமா ஸோ இந்த BOCWSS கலெக்ஷன் போர்ட்டலில் 1 to 2% டேக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கிட்டேருந்து டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ரேட்டாக பார்த்துக்கோங்க. தென் வந்து லேபர் சோக் ஃபெசிலிட்டேஷன் சென்டர். அதுக்கப்புறமா பிரதான் மந்திரி விக்சித் பாரத் யோஜனா பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மந்த் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான டோட்டல் அவுட்லே வந்து 99,446 crore வந்து 2 year பீரியடுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து 3.5 crore ஜாப்ஸ் வந்து இந்த செக்டார்ஸில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான், ஈஸியான ஒரு நியூஸ் தான். ஓகேங்களா. ஸோ அதில் லான்ச் பண்ண டிஜிட்டல் டூலு, அதுக்கப்புறமா எந்த ஸ்கீம் ஃபோக்கஸ் பண்ணுது, அதர் ஹைலைட்ஸ் என்ன, எங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கேபினெட் ஷேர் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர். ஸோ இவர் வந்து ஒரு 2 மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுக்கான டோட்டல் அவுட்லே வந்து 45,060 crore. இது வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் எக்கோ சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ கேபினெட் வந்து இதுக்காக கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் அப்படின்றதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும், பர்டிகுலராக MSMEஸை. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் இந்த யூனியன் பட்ஜெட் கீழே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்தியாவோட எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதுக்கான ஃபினான்ஷியல் அவுட்லே வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா 25,060 crore ஃபார் FY 2025 to 2031 வரைக்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரவங்க இவங்க. ஓகேங்களா. ஸோ இதை யாரெல்லாம் கொலாபரேட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க, EPM வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் MSME, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், இவங்க எல்லாருமே கொலாபரேட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க சப்ஸ்கீம்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீமு, மார்க்கெட் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்றது. ஓகேங்களா. இதை வந்து ஒரு 2 இன்டெகிரேட்டட் சப்ஸ்கீமாக வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஒன்று வந்து நிர்யாத் ப்ரோத்சஹான், இன்னொன்று வந்து நிர்யாத் திஷா அப்படின்றது. ஸோ நிர்யாத் ப்ரோத்சஹான் அப்படின்றதுக்கான டோட்டல் அவுட்லே பார்த்துக்கோங்க 10,401 crore. இது வந்து ஃபினான்ஸ் MSMEக்கு அஃபோர்டபுள் ட்ரேட் ஃபினான்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் இதில் இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் நிர்யாத் திஷா அப்படின்றது இது வந்து ஒரு நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட். எதுக்காகன்னா சர்டிஃபிகேஷன்ஸ், அசிஸ்டன்ஸ், இன்டர்நேஷனல் பிராண்டிங், பேக்கேஜிங் சப்போர்ட் இதுக்காகலாம். இதுக்காக அலோகேட் பண்ண அமௌண்ட் வந்து 14,659 crore. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காக. ஸோ இதோட எய்ம் என்னன்னா 100% கிரெடிட் கேரண்டி கவரேஜ் வந்து நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் கம்பெனி லிமிடெட் வந்து மெம்பர் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனுக்காக ஃபார் எக்ஸ்டெண்டிங் அவங்களோட அடிஷனல் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அப் டு 20,000 crore வரைக்கும் இது பண்ணணுன்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ஒரு 100% கிரெடிட் கேரண்டி கவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ வரைக்கும் வேலிடுன்னு பார்த்தீங்கன்னா March 31, 2026 வரைக்கும் வேலிட். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இவங்க தான் வந்து இந்த NCGTC மூலமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்துக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக பாருங்க, இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக 45 million பீப்புள் வந்து எம்ப்ளாய் இது பண்ணியிருக்காங்க. MSME வந்து நியர்லி 45% ஆஃப் டோட்டல் எக்ஸ்போர்ட்க்கு வந்து கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீமோட பேர் என்னதுன்னா EPM, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன். இந்தியாவோட எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கீம். இதுக்கான டோட்டல் அவுட்லே தான் 25,060 crore. ஸோ பீரியட் பார்த்துக்கோங்க. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி இதில் இருக்க 2 சப்ஸ்கீம் தான் இந்த நிர்யாத் தீஷா புரோட்டோசஹான் அப்படின்றது. தென் ஸ்கீம் 2 தான் இந்த CGSC. இது வந்து 100% கிரெடிட் கவரேஜ் வந்து கொடுக்கறது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் 2 ஸ்கீம் இதில். ஸோ தேர்ட் நியூஸ் பார்ப்போம். ஸோ தேர்ட் நியூஸ் என்னன்னா சேம் அதே பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரேஷனலைசேஷன் ஆஃப் ராயல்டி ரேட்ஸ் அப்படின்ட்டு ஒரு 4 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்னென்னா கிராஃபைட், கால்சியம், ருபிடியம், ஜிர்கோனியம் அப்படின்ற 4 கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு ஒரு ராயல்டி ரேட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதோட டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அண்ட் இம்போர்ட் டிபெண்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணவும், பூஸ்ட் பண்ணவும், ப்ளஸ் இம்போர்ட் டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கதை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு 4 மினரல்ஸ்க்கு வந்து ரேஷனலைசேஷன் ஆஃப் ராயல்டி ரேட் அப்படின்றத வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராஃபைட்டு. ஓகேங்களா. கிராஃபைட்டை அது இங்கே என்னென்ன இருக்குது பாருங்கள். மினரல் 4 மினரல். கால்சியம், கிராஃபைட்லேயே வந்து மோர் தென் 80%, லெஸ் தென் 80%. அதுக்கப்புறமா ருபிடியம், ஜிக்ரோனியம். ஸோ இதுக்கான ராயல்டி ரேட்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதை எதை பேசிஸ் பண்ணி இந்த ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. மெயினாக ராயல்டி ரேட்ஸ் வேணால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டுக்கு 2%, 2, 2, 4, 2, 1. ஓகே. ஸோ கிராஃபைட் அப்படின்றது வந்து நம்ம EV பேட்டரிஸில் அனோட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து 60% வந்து இம்போர்ட் பண்ணுறது இந்தியா தான். ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஜிர்கோனியம். இது வந்து நியூக்ளியர் எனர்ஜி, ஏரோஸ்பேஸ், ஹெல்த் கேர் மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். தென் கெசிசியம். இது வந்து அட்டாமிக் கிளாக்ஸ், GPS சிஸ்டம், மெடிக்கல் டிவைஸ், கேன்சர் தெரப்பி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது. தென் ருபிடியம் அப்படின்றது ஒரு ஃபைபர் ஆப்டிக் டெலிகாம் சிஸ்டம் அண்ட் நைட் விஷன் டிவைஸ்க்குலாம் மெயினாக யூஸ் பண்ணுறது. மெயினாக வந்து நீங்கள் 4 மினரலோட பேர் ப்ளஸ் அதோட ராயல்டி ரேட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா யார் இதை அப்ரூவ் பண்ணாங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அதுவே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு அமெண்டட் பாரத் நெட் ஸ்கீம் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ எங்கன்னா சண்டிகர், அவங்களோட பஞ்சாப் அண்ட் ஹரியானாவோட கேபிட்டல் சண்டிகர். அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு அவார்டும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை ப்ரெசென்ட் பண்ணது யாருன்னா அஜய் குமார் கராஹா அப்படின்றவங்க தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. யார் இந்த அவார்டை ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா KAP சிங்கா. இவர் வந்து பஞ்சாபோட சீஃப் செக்ரட்டரி. இவர் தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டேட் நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர் வந்து ஃபங்க்ஷனலாக மானிட்டரிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபைபர் லெட் பார்த்தீங்கன்னா 1000 kilometer ஹரிசான்டல் டைரக்ஷனல் ட்ரில்லிங் ப்ளஸ் 400 kilometer OFC ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் 22 பிளாக்ஸில். ஸோ அவ்வளோதான் பாரத் நெட் ஸ்கீம் பஞ்சாப். நெக்ஸ்ட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆல் உமன் ட்ரோன் ஆப்ரேஷனல் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிட்டோட பேர் என்னன்னா துர்கா ட்ரோன் ஸ்குவாட்ரன் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இது எங்கே இருக்குன்னா குவாலியர், மத்திய பிரதேஷில் தான். ஸோ இது துர்கா அப்படின்ற காடஸ் அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஸோ இந்த இது வந்து நேமும் வச்சுருக்காங்களாம். ஓகே. ஸோ
யாரோட லீடர்ஷிப் கீழே அப்படின்றது பார்த்துக்கோங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட டைரக்டர் ஜெனரல் தல்ஜித் சிங் சௌதரி அவங்களோட லீடர்ஷிப் கீழே தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே, தென் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வருவாங்க. இவங்க வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா நியூ டெல்லியில் CSIR ஹெட் குவார்ட்டர்ஸில். ஸோ இது ஜஸ்ட் வந்து இனோவேஷன்ஸ் அண்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் ரிசர்ச் டிவன் டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸில் கொண்டு வரணும் அப்படின்ற பர்போஸ்க்காக தான் இதை எடுத்து வந்திருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸ் அண்ட் சோஷியல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலிட்டி. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நேச்சர் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர் அதில் வந்து ஜாயின் பண்ணி அடாப்டர் அப்படின்ற ஒரு பிளட்ஜிங்கும் வந்து எடுத்திருக்காங்க. எது பேஸ் பண்ணினா நேச்சர் ரிலேட்டட். ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலிட்டி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நவம்பர் 15க்குள்ள நேஷனல் அஃபேர்ஸ். ஸோ நவம்பர் 15க்குள்ள நேஷனல் அஃபேர்ஸ் பார்ப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3rd இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிரீன் ஹைட்ரோஜன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கன்னா நியூ டெல்லியில தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஹோஸ்ட் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்கனைசர்ஸ் யாருன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கீழே பார்ப்போம். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணது யார்? ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸோட கொலாபரேட் பண்ணி, அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சம் லான்ச்சஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அட்ரஸிங் ஹை லெவல் செஷன் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு 4 ஹைட்ரோஜன் வேலை வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 485 crore வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க கண்ட்ரியில். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹைட்ரோஜன் வேல்யூ செயின் வந்து டிமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 169.89 crore வந்து அலோகேட் பண்ணுறாங்க. எதுக்கு கீழேனா நேஷனல் கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன் கீழே. ஓகே, ஸோ அது பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரோஜன் மிஷனோட இன்டகிரேட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இதுக்காக ஒரு நியூ லோகோவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லோகோ வந்து என்ன இன்டகிரேட் பண்ணுதுன்னா லீஃப் அண்ட் வாட்டர் டாப். இதுதான் வந்து இது வந்து என்ன சிம்பலைஸ் பண்ணுதுன்னா நேச்சர், பியூரிட்டி அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி எசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் எனர்ஜி. ஸோ இதுதான் வந்து இது சிம்பலைஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 100 crore கால் வந்து பயோமாஸ் பேஸ்ட் ஹைட்ரோஜன் ப்ராஜெக்ட்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 100 crore ஃபார் எதுக்காகனா கால் ஃபார் ப்ரொபோசல் ஃபார் பைலட் ப்ராஜெக்ட். இது வந்து இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி ஃபார் ப்ரொடியூசிங் கிரீன் ஹைட்ரோஜன் ஃப்ரம் பயோமாஸ் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் வந்து எது மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில் மூலமாக தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷனல் கிரீன் ஹைட்ரோஜன் மிஷன். ஸோ இதை லான்ச் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2023ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் அலாகேட் எவ்வளோன்னா 19,744 crore. ஸோ இதுக்கு கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி வந்து சம் இன்சென்டிவ்ஸ்க்கு வந்து 17,000 crore வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வந்து 132 crore வந்து 5 பைலட் ப்ராஜெக்ட் ஃபார் கிரீன் ஸ்டீலுக்கு. ஸோ 208 crore 37 ஹைட்ரோஜன் ஃபியூல்டு வெஹிக்கலுக்கு. அதுக்கப்புறமா 35 crore வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் பங்கரிங் அண்ட் ரீஃபியூவலிங் ஃபெசிலிட்டி எங்கன்னா விஓ சிதம்பரனார் போர்ட் தூத்துக்குடியில். அதுக்காகவும் ஒரு 35 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ வர்த்துனா 2,095.70 crore. ஸோ வித் ஸ்டேட் ரன் பாரத் டைனாமிக் லிமிடெடோட அண்டர் எதுக்கு கீழேனா பை இந்தியன் கேட்டகரி ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் இன்வார் ஆன்டி ட்ராக் கைடட் மிசைல்ஸ் கீழே. ஓகேங்களா, ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாரத் டைனாமிக் லிமிடெடோட கான்ட்ராக்ட் வர்த் அமௌண்ட் பார்த்துக்கோங்க. ப்ரொக்யூர்மெண்ட் எதோட ப்ரொக்யூர்மெண்ட் இது வந்து
T-90 மெயின் பேட்டில் டேங்கோட ஃபயர் பவரை பூஸ்டப் பண்றதுக்காக. ஸோ மிசைல் டைப் பார்த்துக்கோங்க. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர், ஃப்ளைட் டைம் வந்து 17.6 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ பாரத் டைனாமிக் லிமிடெடோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா தான் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஜிஐ டேக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சிக்கிமோட 2 ட்ரெடிஷ்னல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தங் பக், இன்னொன்று பும் டங் புலிட். இது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டகரியில சிக்கிம்ல இருக்க 2 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தான் ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு தாஞ்சி படிச்சோமா. ஸோ இப்போ வந்து சிக்கிம்ல இருக்க 2 லெப்சா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அது பார்த்துக்கோங்க. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு டங் பக், பும்டோங் புலிட். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைபல் பிஸ்னஸ் கான்க்ளேவ்ல தான் வந்து இந்த இது வந்து அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இங்கே மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கான்க்ளேவ் கோஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர், அப்புறமா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், கம்யூனிகேஷன், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து என்ன கல்ச்சர், ஓகேங்களா, கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த கான்க்ளேவ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க நியூ டெல்லியில. ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர், இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழேனா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டில் கீழே. ஓகேங்களா, ஸோ யாரு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசரும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்னென்ன இதெல்லாம் வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க 14 ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 14 ரா மெட்டீரியல்ஸோட பேர் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னா என்னன்னு ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் இதில் மெயினாக வந்து இந்த எக்ஸாம் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது எதுக்கு கீழே யாரு ப்ளஸ் எத்தனை கெமிக்கல் ப்ராடக்ட், இது என்ன இது வித்ட்ரால் பண்ணியிருக்காங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர். அந்த 14 ரா மெட்டீரியல் வந்து ஜஸ்ட் பேர் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஸோ நெக்ஸ்ட் GSH இந்தியா பிரைவேட் லிமிடெட், இவங்க வந்து யுனைடெட் கிங்டமோட இந்தியன் ஹார்ம் தான். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து ஒரு MOU வந்து ஐஐடி மணிப்பூரோட, ஐஐடியில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மணிப்பூரோட ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சஸ்டைனபிலிட்டி, ஸ்மார்ட் பில்டிங் சிஸ்டம்ஸ்க்காக. ஸோ அதே மாதிரி இந்த இது வந்து எங்கே சைன் பண்ணப்பட்டிருக்குன்னா 5th GSH சஸ்டைனபிள் எனர்ஜி ஃபோரம் 2025 சென்னையில் தான் நடந்திருக்கு. அங்கே தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எய்ம் என்னன்னா ஒரு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் சஸ்டைனபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ ஃபோக்கஸ் ஏரியாஸும் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து மை ஸ்டாம்ப் அப்படின்றத அனிவல் பண்ணியிருப்பார். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரெசாங் லா வார் மெமோரியல்ல வந்து டெடிகேட் பண்ற விதமா தான் மை ஸ்டாம்ப். ஓகேங்களா, ஸோ இது எப்போன்னா இதை இஷ்யூ பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், லான்ச் பண்ணது ஃபிலிம் மேக்கர் ஆஃப் 120 பஹாதூர் அப்படின்றவங்க தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுல வந்து ஒரு 13th பேட்டலியன் குமோன் ரெஹிமெண்ட் அண்ட் மேஜர் ஷைதான் சிங் பட்டி வந்து ஆனரும் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த அக்கேஷன் வந்து 63rd ஆனிவர்சரி ஆஃப் ரெசாங் லேப் பட்டில, ஸோ அவங்களோட இது முன்னிட்டு தான் இந்த இதுலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் NAM இன்ஃபோகோமோட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க MCX சொல்யூஷன் டெவலப்மெண்ட்காக. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஒரு 3GPP ஸ்டாண்டர்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க இந்தியாவோட இண்டிஜினியஸ் மிஷன் கிரிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான். தென் வந்து ஃபுல்லி ஃபண்டட் எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா C.DOT கொலாபரேட்டிவ் ரிசர்ச் ப்ரோக்ராம் கீழே தான் ஃபுல்லி ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக நேஷ்னல் நியூஸ் வந்து முடிச்சாச்சு நவம்பர் 11 to நவம்பர் 15. தென் வந்து இன்டர்நேஷ்னல் அதெல்லாம் இருக்குது, 1 by 1 பார்ப்போம். ஓகே.